வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு தமிழ்நாடு பாஜகவில் ஒரு மிகப்பெரிய பிளவு அப்படின்னு சொல்லலாம். அண்ணாமலையா தமிழிசையா, அண்ணாமலையா கட்சியோட மூத்த நிர்வாகிகளா, அண்ணாமலையா கட்சிக்காக காலங்காலமா உழைச்சவங்களா அப்படிங்கிற ஒரு பிளவு உருவாகியிருக்கு. அது பனிப்போர், பிளவு, பிணக்கு, உட்கட்சி மோதல் எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த பிளவும் இந்த பிணக்கும் இந்த உட்கட்சி மோதலும் இந்த பனிப்போரும் எங்க கொண்டாந்து எடுத்திருக்கு அப்படின்னா, ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்கிறார். அந்த பதவியேற்கக்கூடிய நிகழ்வுக்கு தமிழிசை அம்மா போறாங்க. போறப்ப மேடை ஏறி ஒவ்வொருத்தருக்கா மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள் ஒவ்வொருத்தருக்கா வணக்கம் சொல்றாங்க. அதுல வெங்கைய நாயுடு உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு வணக்கம் சொல்றாங்க. பக்கத்துல அமித்ஷா உட்கார்ந்துருக்காரு, அமித்ஷாவுக்கும் வணக்கம் சொல்றாங்க. அத்தோடு நிற்காம அமித்ஷா கிட்ட ஏதோ பேசுறாங்க. அமித்ஷா இப்படி கையை காட்டி இதெல்லாம் பண்ணக்கூடாது என்பது போல ஏதோ சொல்றாரு. அந்த உடல் மொழியும் பேச்சு தோரணையும் முகத்தில் வெளிப்படக்கூடிய அந்த பாவனைகளும் தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கு. சமூக வலைதளங்களில் ட்விட்டர் போன்ற தளங்களில் அது பேசுபொருளாக இருக்கு. தொலைக்காட்சியில் எடுத்து விவாதிக்கிறாங்க. அமித்ஷா தமிழிசையை கண்டிச்சாரு, எச்சரிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. இது அப்படியே இதை வச்சுட்டு ஒட்டு மொத்தமாக அந்த பாஜகவை இந்த ஒரு 3 மாத காலத்தை அலசலாம். ஏன்னா பாஜகவை தேர்தலுக்கு முன்பான பாஜக, தேர்தலுக்கு பின்பான பாஜகன்னு 2 விதமா பிரிக்கலாம். ஏன்னா தேர்தலுக்கு முன்பாக பாஜக இந்த மாதிரி இல்லை. தேர்தலுக்கு முன்பு பாஜக வேற மாதிரி பேசப்பட்டுச்சு. எப்படி பேசப்பட்டுச்சு? இங்க களத்துல பாஜக தான் இருக்கு, இங்க இருதுருவ போட்டி தான். ஆனா இருதுருவத்துல யார் இருக்கான்னா திமுகவா பாஜகவன்னு இருக்கு. அப்ப பாஜக வளர்ந்துருச்சு. பாஜக தனிச்சு போட்டிட்டா கூட 18 விழுக்காடு வாக்களை பெறும். மிக குறைந்தது 5-6 இடங்களில் வெற்றி பெறுவாங்க. அண்ணாமலை கோயம்புத்தூர்ல மற்ற 2 வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்க வைக்கிற அளவுக்கு பெரிய வெற்றியை பெறுவாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஊடகங்கள் மூலமாக இந்த கருத்து உருவாக்கம் செய்யப்பட்டுச்சு. என் மண் என் மக்கள்னு அண்ணாமலை போன அந்த யாத்திரை, அந்த யாத்திரையெல்லாம் அவ்வளவு காசை கொட்டி இறைச்சி அவங்க விளம்பரம் பண்ணாங்க, ஊதி பெருசாக்கினாங்க, இப்படி எல்லாமே பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக இன்னைக்கு அண்ணாமலை இருக்காரு. அண்ணாமலைக்கு முன்பாக தமிழிசை, எல் முருகன், இல கணேசன், சி.வி. ராதாகிருஷ்ணன் பல பேர் இருந்திருக்காங்க. ஆனா அந்த காலகட்டங்களில் அந்த மாநில தலைவரை மையப்படுத்தி பாஜக அரசியல் பண்ணல. அப்ப தமிழிசை இருந்தாங்கன்னா மத்தியில யாரு வாஜ்பாயோ இல்ல மோடியோ யார் இருந்தாலும் அவங்கள மையப்படுத்தி அரசியல். பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தப்பையும் அப்படிதான் அரசியல், சி.வி. ராதாகிருஷ்ணன் இருந்தப்பையும் அப்படிதான் அரசியல். இல்லைன்னா அவங்களோட இந்துத்துவ அரசியலை மையப்படுத்தி அரசியல் இப்படிதான் பண்ணாங்க. தனிநபரை முன்னிலைப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில தலைவரை முன்னிலைப்படுத்தி அரசியல் நடக்கல பெருசா. ஆனா வழக்கத்துக்கு மாறாக இந்த முறை அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தி அரசியல் நடந்துச்சு. அண்ணாமலை 2020 தான் பாஜக சேர்ந்தாரு. சேர்ந்து சில மாதங்களிலே மாநில தலைவர் பொறுப்பு கொடுக்கப்படுது. இருந்தாலும் அவரை முன்னிறுத்தி அரசியல். சி.வி. ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும், இல கணேசனா இருக்கட்டும், இல்ல தமிழிசை இருக்கட்டும், எல் முருகனா இருக்கட்டும், இவங்க இருக்கிறப்ப அவங்கள முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்லாம் ஒருபோதும் சொன்ன மாதிரி நினைவில் இல்லை. ஆனா அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான் 2026 முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. இதுல கட்சியோட மூத்த நிர்வாகிகளா இருந்த இல கணேசன் ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் ஆயிட்டாரு. அதே போல சி.வி. ராதாகிருஷ்ணன் ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் ஆயிட்டாரு. தமிழிசையும் ஒரு மாநிலத்துக்கு ஆளுநரா ஆயிட்டாங்க கடந்த காலத்துல. அதுக்கும் பிறகு இங்க வானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாங்க. இப்படி இவங்கெல்லாம் ஆட்சி பதவிகளில் அமர்ந்துட்டதால, அவங்கள நிர்வாக பதவிகளில் அமர்ந்துட்டதால இங்க கட்சிக்குள்ள அண்ணாமலை வைக்கிறதான் சட்டம், அண்ணாமலை ராஜ்யம் தான் அப்படின்னு ஆகி போச்சு. அதுல மூத்த நிர்வாகிகளை காலங்காலமா கட்சி இருந்தவங்க எல்லாம் ஓரம் கட்டிட்டாரு. ஏன் கெச்ராஜா எப்படி நமக்கு தெரியும், இங்க தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு தீனி போட்டவர். அந்த கெச்ராஜாவையே ஓரம் கட்டினாங்க. ராகவன் ஒருத்தர், அவர் தான் ஊடகங்களை உட்காந்துட்டு இறுக்கமான முகத்தோட அந்த பாஜகவோட அந்த விஷமத்தனமான பரப்புகளை பூரா அப்படி மென்மையா எடுத்து வைப்பாப்புல. அந்த ராகவனையே ஓரங்கட்டினாங்க. இது நாள் வரைக்கும் எண்ணற்ற பாஜக தலைவர்கள் இருந்தப்ப பாஜகவோட இந்துத்துவ அரசியல், மதவாத சூழ்ச்சி இதெல்லாம் விமர்சிக்கப்பட்டிருக்கு. ஆனா பாஜக ஒரு ரொம்ப கேவலமா தரங்கட்டு மற்ற மாநிலங்கள் அளவுக்கு போனதில்லை. குறைந்தபட்சமான கண்ணியத்தை தமிழிசையும் பின்பற்றினாங்க. எல்முருகன் காலத்துல கூட உறவு இருந்துச்சு. ஆனா அண்ணாமலை வந்த பிறகு இந்த ஆடியோ, இந்த வீடியோ, இந்த பாலியல் முறைகேடு இப்படின்னு கேவலமாக கேவலப்பட்டு நினைச்சு பாடம் எழுத. அப்ப இது எல்லாத்துக்கும் யார் காரணம் பார்க்குறப்ப அண்ணாமலை. ராகவனை யார் வீழ்த்தியதுன்னு பார்த்தா அண்ணாமலை. ராகவனுக்கு அது ஒரு காணொலியை வெளியிட்டு, ஆபாச காணொலியை வெளியிட்டு
அவரை காலி பண்ணி முடிச்சார். இப்படி ஏகப்பட்ட வேலையை செஞ்சு அண்ணாமலை வந்து ஒற்றை முகமாக முன்னிலைப்படுத்தப்பட்டார். அப்படி முன்னிலைப்படுத்தப்பட்டாவது பாஜக வளர்ந்துச்சான்னா பெருசா இதுவும் இல்லை. இன்னைக்கு சொல்றாங்க நாங்க இல்லைங்க, நாங்க 11 விழுக்காடு வாக்களை பெற்றுக்க முடியல அப்படின்னு. 11 விழுக்காடு வாக்கில் எல்லாரும் வாக்கு இருக்கு. ஜான் பாண்டியன் வாக்கு இருக்கு, தேவநாதன் வாக்கு இருக்கு, ஓபிஎஸ் வாக்கு இருக்கு, டிடிவி வாக்கு இருக்கு, பாமக வாக்கு இருக்கு, எல்லா வாக்கு இருக்கு. இல்ல ஒட்டு மொத்தமா நாங்க 18 விழுக்காடு வாக்கில் பெற்றிருக்கோம்னா இந்த 18 விழுக்காடு வாக்க 10 ஆண்டுக்கு முன்னாடி பொன் ராதாகிருஷ்ணன் மாநில தலைவர் இருக்கிறப்பவே பெற்றுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு 2014 திமுக இல்லாத அதிமுக இல்லாத தனி அணியைத்தான் பொன் ராதாகிருஷ்ணன் அமைத்தார். அப்படி அமைத்த போது அன்றைக்கு 2 இடங்கள்ல பாஜக வெற்றி விட்டுச்சு. ஒன்னு கன்னியாகுமரி, இன்னொன்னு தருமபுரி. அன்புமணி ராமதாஸ், கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன். ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லையே. தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வெற்றி ஈட்டும்னு சொன்னவங்க அண்ணாமலையே வெற்றி பெற முடியல. அண்ணாமலை வெற்றி பெற முடியல. 2014 கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டிட்ட சிபி ராதாகிருஷ்ணன், பாஜக சார்பாக போட்டிட்ட சிபி ராதாகிருஷ்ணன் பெற்ற வாக்கு விழுக்காடை விட இன்றைக்கு அண்ணாமலை பெற்றிருக்கிற வாக்கு விழுக்காடு குறைவு. அவர் சிபி ராதாகிருஷ்ணன் தோத்தாம போனார், 2வது இடம் தான். ஆனா 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தோத்து போகல. வெறும் 60,000 வாக்கு வித்தியாசம் தோத்து போனார். அப்ப எப்படி பார்த்தாலும் 2014 விட குறைவாகத்தான் இருக்குது. அப்ப இவர் அண்ணாமலை இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? வார் ரூம்னு ஒன்று உருவாக்கி அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தினாரு. மற்ற கட்சிக்காரங்களை வந்து திட்டுறது. பாஜகவில் அண்ணாமலைக்கு எதிரான ஒரு அணி இருந்தா அவங்கள காலி பண்றது. இதுக்கான வேலைகளை இந்த வார் ரூம்னு கோடி கணக்கா லட்சக்கணக்காக கொடுத்து அண்ணாமலை ஏற்பாடு பண்ணி வச்சார். அந்த வார் ரூம் கோமாளிகள் மற்ற கட்சிக்காரங்களை கடிச்சாங்க, கொதர்னாங்க. கடைசியில சொந்த கட்சியில அண்ணாமலைக்கு எதிரான ஆட்களையே கடிக்க தொடங்கிட்டாங்க. அப்ப இந்த சமயத்துல எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு பொறுமை கொண்டிருந்தாங்க கட்சியோட மூத்த நிர்வாகிகள், காலங்காலமா அந்த கட்சியில பயணிச்சு வந்தவங்க. இந்த தோல்விகளுக்கு பிறகு அண்ணாமலை பிம்பம் ஒட்டுமொத்தமா நொறுங்கி போச்சு, உடைஞ்சு போச்சு. அப்ப கடுப்புல இருந்தவங்களுக்கு எல்லாம் யாராவது பூனைக்கு மணி கட்ட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்த இந்த வேலையில தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த காலத்துல மாநில தலைவராக இருந்து ஆளுநராக இருந்து இப்ப இந்த தேர்தலுக்காக அந்த ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலை போட்டிட்டு தோல்வி அடைஞ்சாங்க. தமிழிசை பேசுறப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி இங்க சரியான அணி அமைக்கல, வியூகம் அமைக்கல. சரியான அணி அமைச்சிருந்தா நாம குறிப்பிடத்தக்க வாக்க பெற்றிருப்போம், வாக்கன்னா இடங்களை பெற்றிருப்போம் அப்படின்னே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள உருவகளி பண்றவங்களை எச்சரிக்கிறவங்க, மற்ற கட்சியோட இணையதள வாசிகளை எச்சரிக்கிறவங்க அடுத்த கட்டமா சொந்த கட்சிக்காரங்களை எச்சரிக்கிறாங்க. நான் எச்சரிக்கிறேன், நான் முன்னாள் மாநில தலைவர் அடிப்படையில் நான் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு கடுமையா பேசுறாங்க. இது எல்லாமே அண்ணாமலை தான் சொல்லப்படுது அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஏன்னா மத்தியில பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைச்சாலும் பரவாயில்ல, பெரும்பான்மையும் கிடைக்கல. அவங்க வந்து என்ன எதிர்பார்த்தாங்கன்னா 2014 282 இடம் அறுதி பெரும்பான்மையோட ஆட்சியில் அமர்ந்தார் மோடி. 5 ஆண்டுகள் ஆட்சி 2019 அதுல 303 இடம், அதை விட அதிகமாக கிடைக்குது கொடுமையான ஆட்சி கொடுத்த பிறகு. இந்த தடவை ராமர் கோயிலை வர திறந்திருக்கோம், நான் பரப்புரையில பூரா ராமர்னு பேசியிருக்கோம், இந்து முஸ்லீம் பேசியிருக்கோம். அப்ப இந்த 303 4 இடமா ஆயிடும். ஆப்கி பார் சார்கோ பார்னு நம்ம 4 இடங்களை குறி வச்சு இட்ட முழக்க உண்மையாயிடும் எதிர்பார்த்தாங்க. ஆனா 400 கிடைக்கல, 240 அவங்க சுருங்கிட்டாங்க. அப்ப அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. அறுதி பெரும்பான்மை 272 கிடைக்கல. அந்த அறுதி பெரும்பான்மைக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் ஆதரவு கொடுத்தாதான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற நிலைமைக்கு வந்துச்சு. இங்க நிதிஷ்குமார் எவ்வளவு இடம் வச்சிருக்காருன்னு பார்த்தா 12, அந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு 16, ஒட்டு மொத்தமா 28. இங்க ஒழுங்கா நம்ம அணி அமைச்சு, தமிழ்நாட்டில் ஒழுங்கா அணி அமைச்சு அதிமுகவோட இருந்து திமுக மீதான இந்த ஆளுங்கட்சி மீதான நிர்வாகத்துல அதிருப்தியா இருக்கவங்களோட வாக்க ஒழுங்கா வாங்கியிருந்தாலே நாம கணிசமான இடங்களை பெற்றிருக்கலாம். அப்போ ஒரு 15-16 இடம் இல்லை 20 இடம் பெற்றிருந்தா பெரிய உறுதுணையா இருந்திருக்கும். அது பெரும்பான்மை இல்லாத இந்த வேலையில பெரிய அளவில் உறுதுணையா இருந்திருக்கும். அப்படி இல்லாம அதை தட்டி பறிச்சது, அதை தட்டி விட்டது இங்க அண்ணாமலை தான். அண்ணாமலையினாலதான் ஒரு 20 இடம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இடம்லாம் இல்லாம போச்சு அப்படின்னு தமிழிசை போன்றவங்க வந்து பேச, அதை வந்து டெல்லி மேல் இடத்துக்கு சொல்ல, அது பெரிய உரசலாக மாறி நிற்குது. இப்ப உரசலாக மாறி நிற்கிற வேலையில இதுக்கு முன்பு வந்து எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள புளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா வந்து கோயம்புத்தூர்ல அண்ணாமலை நிற்கிறத வந்து வானதியே விரும்பல. ஏன்னா கோயம்புத்தூர் பாஜகவின் முகம்னா வானதி இருந்தாங்க. இப்போ அண்ணாமலை அங்க வந்துன்னா அண்ணாமலை கோவை பாஜக முகமாக மாற்றப்படுவார். ஏற்கனவே மாநில தலைவர் பொறுப்பு வந்து தமிழிசைக்கு பிறகு நமக்கு தான் கிடைக்கும்னு எதிர்பார்த்துருந்தாங்க. அந்த சமயத்துல அண்ணாமலை கொடுத்ததே அவங்களுக்கு பெரிய வருத்தம்.
இந்த சமயத்துல கோயம்புத்தூர் பகுதியில் அவர் ஊர்ல வந்து அவங்க ஊர்ல வந்து அரசியல் பண்ணா எப்படி பிடிக்கும்? அவங்களும் கடுப்புல இருக்காங்க. இந்த பக்கம் நெல்லை நயினா நாகேந்திரனை அவரை யாரு போட்டி கொடுத்தது, இந்த பணம் வச்சதா சொல்லி போட்டு கொடுத்ததுன்னு பார்த்தா அது அண்ணாமலையோட ஆள்னு தெரிய வருது. அப்ப எல்லாருமே அண்ணாமலை மேல கடுப்புல இருக்காங்க. இப்ப இந்த சமயத்துல ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு மதியம் 12:30 மணிக்கு ஒரு ட்வீட் போடுறாங்க வானதி சீனிவாசன். அது எதை பத்தி போடுறாங்கன்னா, அந்த காங்கிரஸ் வந்து வாரிசு அரசியல்னு பேசுறத பத்தி ட்வீட் போடுறாங்க. அதுல வந்து ஒரு 3 ட்வீட் வரிசையா போட்டு அதை விமர்சிக்கிறவங்க ஒரு ட்வீட்ல ஜாடமடையான்னு சொல்றாங்க. 1951 ஜனசங்கம் தொடங்கப்பட்டது முதல் 1980 அது பாஜகவை மாறியது தொடங்கி இன்று வரை பாஜகவின் தலைவர் என்று பாஜகவின் தலைவர் யார் என்பது அவர் தேர்ந்தெடுக்கப்படும் முறை யாருக்கும் தெரியாது. பாஜக தேசிய தலைவராக இருந்தவர்களின் வாரிசுகள் யாரும் தலைவர் பதவிக்கு வந்ததில்லை. அடுத்த பாஜக தலைவர் யார் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் காங்கிரஸில் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு யார் தலைவர் என்பது அனைவருக்கும் தெரியும். இதுதான் வாரிசு அரசியல். இதுதான் பாஜக இருக்குதுன்னு வாரிசு அரசியலுக்கு விளக்கம் சொல்றது போல ஒரு பதிவு போடுறாங்க. ஆனா மேல போட்டிருக்காங்க அடுத்த பாஜக தலைவர் யார் என்பது யாருக்கும் தெரியாது. அப்ப அண்ணாமலை மாற்றப்படுவார்னு பேசப்பட்டு வந்த வேளையில அண்ணாமலை தான் ஜாடமடையா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இதற்கு முன்பாக தமிழிசை பேசுறப்ப வாரும் மட்டும் எச்சரிக்கல. சமூக விரோதிகள் வந்து பாஜகவில் அதிகப்படியாக சேர்த்துக்கப்பட்டாங்க அப்படின்னு வெளிப்படையா சொன்னாங்க. இதை வந்து மற்ற எல்லா கட்சியும் விமர்சனமா வச்சுச்சு. நாம் தமிழக கட்சி வச்சுச்சு, திமுக வச்சுச்சு. அதிகப்படியாக ரவுடிகளை வந்து குற்றப்பின்னணி கொண்டவங்களை வந்து பாஜகவில் சேர்க்கிறாங்க. அப்படி ஒருத்தர் பாஜகவில் சேர போறப்ப காவல்துறை வந்து கைது பண்ண வந்த அந்த நகைச்சுவை கூத்தெல்லாம் நடந்துச்சு. அப்படி மற்ற கட்சிகள் வந்து சமூக விரோதிகள் ரவுடிகள் வந்து பாஜக சேர்க்கப்படுறாங்கன்னு வைக்கப்பட்ட காலம் போய் தமிழிசையை அதை நேரடியாக ஒப்புக்கொண்ட பிறகு அது டெல்லி தலைமை வரைக்கும் அதிருப்தியா இருக்கு. அதுக்கு பிறகு எல்லாம் யாரும் பேசக்கூடாது வாயை முடிந்து டெல்லி தலைமை சொன்னோடனே அண்ணாமலை கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இருந்துகிட்டு இனி விமான நிலையத்தில் நான் பேட்டியே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அது ஒரு பக்கம் கூத்து. இப்படி ஒட்டுமொத்தமாக கலேபுரமாக மாறி இருக்கிறது பாரதிய ஜனதா, தமிழ்நாடு பாரதிய ஜனதா. அதை டெல்லி மேலிடம் வந்து அறிக்கை கொடுத்துருக்கு, அறிக்கை கேட்டிருக்கு. என்ன மாதிரி இன்னும் இதுக்கு அறிக்கை கேட்டிருக்கு. இதுக்கு முன்பாக அண்ணாமலை மீது அதிருப்தி கொண்டு வெளியேறிய சிடி நிர்மல்குமார், காயத்ரி ராம், எஸ்வி சேகரன் போன்றவங்கலாம் அண்ணாமலைக்கு தான் இப்போ வெளிப்படையாக நிறைய கருத்துக்களை சொல்ல தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜக இருக்கக்கூடிய கல்யாணராமன், அவர் வந்து பார்ப்பனர் கிடையாது, பிற்படுத்தப்பட்ட சமூகம் சேர்ந்தவர் தான். அவர் ஒரு கோர் ஆர்எஸ்எஸ் அடிப்படையான மிக ஆபத்தான மிக விஷமத்தனமான கருத்தை பேசக்கூடியவர். ஆனா அவர் ஏற்றுக்கொண்ட இந்துத்துவாவுக்கும் பாஜகவுக்கும் உண்மையா இருப்பார். அந்த கல்யாணராமன்லாம் வெளிப்படையா விமர்சனத்தை வச்சிருக்காரு. யாரையும் வளர விட மாட்டாருங்க, அவர் மட்டும்தான் நினைப்பாரு அப்படின்னு. இப்படி ஒரே அடியாக பாஜக வந்து பெரிய குழப்பத்துக்குள்ள சிக்கியிருக்கு. இடையில வந்து அண்ணாமலை மத்திய அமைச்சராக போறாரு அப்படின்னு செய்தி. சரி, யார் அந்த செய்தியை சொல்றதுன்னு பார்த்தா டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் யாருமே தகவலை சொல்லல. தமிழ்நாட்டிலேருந்து கலைப்பிடப்படுது. அதாவது மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்படுறதாவும், இல்லை நான் மாநிலத்திலாம் இருக்கதான் விரும்புறேன், மத்திய அரசு எனக்கு வேண்டாம், டெல்லி அரசு எனக்கு வேண்டாம், நான் மாநில அரசு தான் விரும்புறேன்னு அண்ணாமலை மறுப்பு தெரிவிப்பதாகவும் ஒரு செய்தி. அமித்ஷாவோ மோடியோ நட்டாவோ நீ அமைச்சரா இரு, பார்லிமெண்ட் உறுப்பினரா இருந்தோம்னா மறுவார்த்தையே அண்ணாமலை பேச முடியாது. இதான் இதார்த்தம். ஆனா அவங்க சொன்னது போலவும் இவர் வேண்டான்னு மறுத்தது போலவும் ஒரு கருத்துவாக்கம் யார் செய்யறான்னு பார்த்தா அந்த கருத்துவாக்கம் செய்யறதே அண்ணாமலை ஆட்கள் தான். ஏன்னா அந்த தோல்வியின் மூலமாக சரிந்து போன அண்ணாமலையோட பிம்பத்தை உயர்த்துவதற்கு மத்திய அமைச்சர் பொறுப்பை தரன்னு சொன்னப்ப அவரே முன் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இப்படி உருட்டு. இப்படி குழப்பமும் கும்மியடியுமா இருக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா. நான் அனுமானிக்கிற வரை 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை வந்து மாநில தலைவர் பொறுப்பை விட்டு இறக்கப்பட மாட்டார். அது வரைக்கும் தாக்குப்பிடிப்பார். அதுக்கு பிறகு ஒரேடியா தூக்கி எறியப்படுவார். அதனால இந்த தமிழிசை, இந்த வானதி சீனிவாசன், நயினா நாகேந்திரன், இந்த குழப்பங்கள் அதுவரை நீடித்து கொண்டே தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இனி ஒரு முறை பாஜக வந்து அதிமுக சேர்த்துக்கொள்ளாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. அப்ப அடுத்த சேர்த்தாலும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு என்ன பங்கு இருக்குன்னு கேள்வி எழுப்பப்படுது. ஏன்னா பார்லிமெண்ட் தேர்தலில் தேசிய அரசியல்ங்கிறதுனால மக்கள் வந்து அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க தேசிய கட்சிக்கு, பாஜக போன்ற தேசிய கட்சிக்கு. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் மாநில கட்சிக்கு தான் மக்கள் வாக்கு கொடுப்பாங்க. அதுக்கு உதாரணமாக போன காணொலியிலே செய்தி சொல்லியிருந்தேன். 2019 வந்து 38 இடங்களை வந்து இங்கே வந்து திமுக வெற்றி பெறுது. காரணம் பாஜக எதிர்ப்பு. 2019 வந்து 39 இடங்களை வெற்றி பெறுது திமுக, பாஜக எதிர்ப்பு. 2024 40 இடங்களை வெற்றி பெறுது.
19, 24, 38, 40, 39, 40 வெற்றி பெறுது. ஆனா 2021 சட்டமன்ற தேர்தல் காலத்துல இதே அளவுக்கு இந்த பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் 39 இடங்கள் பெற்றாங்களா, 40 இடங்கள் பெற்றாங்களா, அதே அளவுக்கு ஒப்பிட்டு பார்த்தா ஒரு 220 இடங்களை பெறணும். ஆனா அவருடைய இடங்கள்லாம் வெற்றி பெறல. ஏன் வெற்றி பெறனா, சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்கு செலுத்துவாங்க, பார்லிமெண்ட் தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்கு செலுத்துவாங்க. அப்ப வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் காலத்துல பாஜகவுக்கு பெரிய அளவிலான கவனம் இருப்போ, பெரிய அளவிலான முக்கியத்துவமோ ஊடகங்கள் கொடுக்கலாம், மக்கள் கொடுக்க மாட்டாங்க. இதான் இது அர்த்தம். அப்ப பாஜக 2026 மண்ணைத்தான் கவும். அப்ப அந்த வேலையை அண்ணாமலை சிறப்பா செய்வாருன்னு நாம் நம்பலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் வின்னர் பட நகைச்சுவை சொன்னது போல, நகைச்சுவையில வடிவேல் சொன்னது போல, நீ காதலிச்ச அண்ணன், நான் காதலிச்ச அண்ணன், எனக்கு இந்த குடும்பம் நாசமா போனா போதும் என்பது போல, நமக்கு தமிழிசை தலைவராக இருந்தாண்ணே, அண்ணாமலை தலைவராக இருந்தாண்ணே, பாஜக நாசமா போனா போதும்.